ஸ்டூடெண்ட் நம்பர் 1. அது தெலுங்கு படத்தோட ரீமேக். அது ஜூனியர் என்டிஆர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அஃப்கோர்ஸ் அந்த சீன் வந்து நீங்கள் தெலுங்குல பார்க்கும்போது இன்னும் பெட்டர். எனக்கு ஜூனியர் என்டிஆர் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நம்ம அதுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. தாங்களே இப்படி கூறுகிறீர்கள். ஆமாம். வெற்றிவேல் சக்திவேல். வெற்றிவேல் சக்திவேல் அந்த மீன் குழம்பு காமெடி. ஆமாம், என்ன சொல்றது, அது ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி நினைச்சுக்கலாம் நம்மளுக்கு. இன்டர்ன்ஷிப்பா? ஆமாம், அது கரெக்டான வார்த்தை தப்பான வார்த்தை? கரெக்டான வார்த்தை. கோவை பிரதர்ஸ் இந்த கிரிக்கெட் காமெடி. ஆமா 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 சார் தூங்குறா சார். இன்னையில இருந்து சங்கிலியில கங்குலி அப்படின்னு பாருல, அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது அந்த சீன் இல்ல. ஓகே. திடீர்னு இம்ப்ரோவைஸ் பண்ணி ஷூட்டிங் போறதுக்கு 2-3 நாள் முன்னாடி தான் டிசைட் பண்ணி பண்ணாங்க. நாய்கள் ஜாக்கிரதை படம் நடிக்கும்போது நிறைய கடி வாங்கி நடிச்சு. ஸோ டைரக்டர் கேமரால ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னா ஆக்ஷன் கேட்டால் கடிக்க ஆரம்பிச்சிடும். என்ன சொல்லுங்க? நான் கிட்டத்தட்ட 13 கடி வாங்கி தான் நடிச்சேன். சிபி சத்யராஜ் அவர்களுக்கு ஏதோ ஒரு ஓரத்துல வந்து கமர்ஷியல் வந்து பிடிக்கலையா? அந்த மாதிரி இருக்கா? ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுக்கு நீங்க ரொம்ப மெனக்கிடுவீங்க. கிட்டத்தட்ட 200 ஸ்கிரிப்டுக்கு மேலாம் சில கதைகளுக்காக பார்த்து நாய்கள் ஜாக்கிரதைக்கு முன்னாடி. ஆமா 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 அது லீல வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போனது வந்து நாய்கள் ஜாக்கிரதையில வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இதுல ஏதாவது ஒரு வித்தியாசம் பார்க்கணும், ஆடியன்ஸுக்கு காட்டணும் தான் நான் பஸ்ஸை செலக்ட் பண்ணேன். அதுக்குள்ள ஒரு கொலை நடந்தால் அது எவ்வளோ சேலஞ்சிங்காக நம்ம பண்ணலாம். சாருக்கிட்ட சொல்லும்போது சார் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எல்லாத்தையும் தாண்டி இதில் பஸ்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, இதில் ஒரு கேரக்டருங்கிறதுனால நான் அதை உடனே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சார் சொன்னாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக வந்து 10 hours டைட்டில் பார்க்கும்போதே ஓகே, நீங்கள் அதே வந்து சொல்லிட்டீங்க இந்த ட்ரெயிலரோட கடைசியில் 10 hours ஒரு மாதிரி பதட்டப்பட வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு படங்களும் ஏதோ ஒரு வகையில் த்ரில்லரை தொடுற மாதிரியே இருக்குது. த்ரில்லர்னா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? த்ரில்லர்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ திங்க் த்ரில்லர் படங்கள் எனக்கு நல்லா சூட் ஆகுதுன்னு டைரக்டர்ஸ் ஃபீல் பண்ணுறதால வந்து, அண்ட் அஃப்கோர்ஸ் த்ரில்லர் படங்கள் நான் பண்ணது இப்போ நாய்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், சத்தி, அதெல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு கபடதாரி எல்லாம். ஸோ அதனால வந்து டைரக்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு த்ரில்லர் படம் அப்படிங்கும்போது அவங்க கன்சிடர் பண்ணுற ஹீரோஸ் லிஸ்ட்ல நானும் இருக்கேன். ஓகே. அதனால வந்து நிறைய த்ரில்லர்ஸ் என்னை தேடி வருதுன்னு சொல்லலாம். உங்களுடைய கதை அதெல்லாம் தாண்டி உங்களோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுக்கு நீங்க ரொம்ப மெனக்கிடுவீங்க. கிட்டத்தட்ட 200 ஸ்கிரிப்டுக்கு மேலாம் சில கதைகளுக்காக பார்த்து நாய்கள் ஜாக்கிரதைக்கு முன்னாடி. ஆமா 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 ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப, ஏன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ்ன்றது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப முக்கியம். பட் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவருக்கு நிறையாவே இருக்குது, கரெக்டாக வந்து பண்ணுற அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் நம்புறாங்க. ஏன்னா உங்கள் படம் இருக்கும் அப்படின்னா தேடி போய் வந்து பார்த்தேன். ஈவன் சத்யாலாம் அதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் தான், பாசிட்டிவான வருது. சரிங்க. அது எப்படி அங்கே பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை, நான் பிகினிங் டேஸில் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் கமர்ஷியல் ஃபார்முலா, அப்பாவோட சேர்ந்து இந்த கோவை பிரதர்ஸ், ஜோர், அதெல்லாம் அந்த மாதிரி கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். லீ படம் பண்ணும்போது வந்து அந்த ஃபிலிம் அன்னைக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போனாலும் கூட அந்த படம் வந்து இன்னைக்கு பார்க்கும்போது இட் வாஸ் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த படம் பண்ண இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுங்கிற அந்த ஒரு தேடல் இருந்துச்சு. அது லீல வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகாமல் போனது வந்து நாய்கள் ஜாக்கிரதையில் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி, நம்ம படம் பண்ணோம்னா அது வந்து ரெகுலர் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது, சம்திங் யூனிக்காக இருக்கணும், படத்தில் ஏதோ ஒரு நாவல்ட்டி ஃபேக்டர் இருக்கணுங்கிறது வந்து அப்போ டிசைட் பண்ணேன். ஸோ அதுதான் நாய்கள் ஜாக்கிரதைக்கு அப்புறம் நாணயம், நாய்கள் ஜாக்கிரதைக்கு அப்புறம் அது அப்படியே கண்டினியூஸாக அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டேன். அண்ட் லக்லி இப்போ இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸும் வந்து அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. ஸோ அது கோயின்சைட் ஆகி போகிறதுனால எனக்கும் அந்த ப்ராசஸ் ஈஸியர் ஆயிடுச்சு. ஆனால் வந்து இந்த லுக் வந்து பார்க்கும்போது பட்டை, மாலை, ஒரு வேஷ்டி வந்து கட்டினது, கைதி வந்து கையில எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆமா ஆமா கமெண்ட்ஸ்லயே நிறைய பார்த்தேன். அது மட்டும் இல்லாம படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணது வந்து கார்த்தி அண்ணா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து படத்தோட ட்ரெய்லர் வந்து லோகேஷ் கனகராஜ் பிரதர் தான் பண்ணாரு. ஸோ அதனால அந்த கனெக்ட் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் த லுக்ஸ் அண்ட் இதுவும் ஒன் நைட் த்ரில்லர் இருக்கிறத தவிர கைதியோடைய ரெஃபரன்ஸ் எதுவும் இதில் இருக்காது. அதனுடைய கண்டினியூஷனாவோ இல்லை அதனுடைய ஒரு விஷயம் இதில் எதுவுமே இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து த்ரில்லர் பிடிக்குது, எல்லாம் ஓகே தான். ஆனால் சிபி சத்யராஜ் அவர்களுக்கு ஏதோ ஒரு ஓரத்தில் வந்து கமர்ஷியல் வந்து பிடிக்கலையா? அந்த மாதிரி இருக்கா? இது வந்து ஒரு ஈஸியரான ஒரு ட்ராக் மாதிரி எனக்கு தெரியும். கமர்ஷியல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு அது இப்போ நான் ரொம்ப அழகாக பண்ணுற ஒரு சில டாப் ஹீரோஸ் அளவுக்கு நம்ம பண்ண முடியுமாங்கிறது ஒன்று இருக்குது, பண்ணால் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களாங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஹீரோக்களுக்கே படம் நல்லா இருந்தால் தான் வந்து பார்க்குறாங்க ஆடியன்ஸு. ஸோ கண்டென்ட் எல்லாருமே இப்போ கண்டென்ட் ட்ரிவனாக தான் சூஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கா கமர்ஷியல் அப்படிங்கிறது வந்து
நான் பண்ணலங்கிறத தாண்டி இப்போ ஆடியன்ஸே வந்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால நான் இப்போதைக்கு அதை நான் தொடாம இருக்கேன். ஓகே. ஈவன் நீங்க சொன்ன மாதிரி கூலிங் கமர்ஷியல் பண்ணாலுமே அதுல ஏதாவது ஒரு புது விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அப்படி அமைஞ்சதுன்னா கண்டிப்பா பண்ணுவேன். ஓகே. ஆக்சுவலா வந்து ஒரு டைரக்டர் வந்து சில விஷயங்கள் நம்ம பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம்னா, அது கண்டிப்பா அவங்க வந்து பெரிய கனவா இருக்கும். அத வந்து கொண்டு வந்து சேர்க்கிறதுன்னு ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பும் கூட. உங்களுக்கு 10 ஹவர்ஸ்ன்னு ஒரு கதை. அது வந்து அண்ணன் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் கிளிக் வந்து எப்படி வந்தது? அவர் சொன்ன மாரி த்ரில்லர்னா அந்த லிஸ்ட்ட வச்சிருந்தீங்களா இல்ல நீங்களும்? இல்ல அப்படி இல்ல சார். நான் சார் கூட ரங்கால கோ-டைரக்டரா ஒர்க் ஓகே, பண்ணேன். ஓகே. அப்ப சார் கூட நான் அடிக்கடி பேசுறது பண்றது இருக்கும்போது சார் வந்து அப்ப அந்த நம்ம போலீஸ ஒரு கேரக்டரா பார்க்கும்போது ம். ஹைட் வெயிட் எல்லாம் நம்ம பார்ப்போம். ம், ம். ஓரளவு நம்ம உள்ளுக்குள்ள போகணும் போலீஸ் நம்ப ஓகே. வைக்கணும். அப்ப சார் இருந்தாரு. நான் ஒர்க் பண்ணதுனால ஈஸியா இருந்தது. ஓகே. அப்ப நான் போய் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்றதுக்கு சார் தான் கரெக்டாவும் எனக்கு தெரிஞ்சாங்க. போனேன். அப்புறம் பவுண்டு கேட்டாங்க. கொடுத்தோம். படிச்சிட்ட பிறகு தான் சார் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. பட் என்னோட இதா வந்து நான் இப்படிதான் அப்படின்லாம் பண்ணல. சார் எனக்கு தெரிஞ்சதுனால நான் ஈஸியா போயிட்டேன். ஓகே. ஓகே. நீங்க வந்து ஒரு ஸ்டார் வந்து செலக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அண்ணன் வந்து வந்திருக்கீங்க. பட் படம் பண்ணும்போது த்ரில்லர் பண்ணணும், இல்ல இந்த ஆமா மாரி தான் படம் பண்ணணும் ஏதாவது ஐடியா இருந்ததா? ஆமா. இல்ல நான் அது ஐடியா தான் சார் இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம் பெரிய பட்ஜெட்ல நான் பண்ண முடியாது. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ நான் ஒரு மீடியமான பட்ஜெட்ல படம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஹாரரு, கிரைமு, ஒரு த்ரில்லரு இந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். அதில் நம்ம பண்ணும்போது இதில் ஏதாவது ஒரு வித்தியாசம் பார்க்கணும் ஆடியன்ஸுக்கு காட்டணுங்கும் போது தான் நான் பஸ்ஸை செலக்ட் பண்ணேன். அதுக்குள்ளே ஒரு கொலை நடந்தால் அது எவ்வளோ சேலஞ்சிங்காக நம்ம பண்ணலாம். அப்போ ஆடியன்ஸை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லி பண்ணேன். சாருக்கிட்ட சொல்லும்போது சார் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எல்லாத்தையும் தாண்டி இதில் பஸ்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, இதில் ஒரு கேரக்டருங்கிறதுனால நான் அதை உடனே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சார் சொன்னாங்க. அதுதான் சார். எனக்கு நான் சில படங்கள் வச்சிருக்கேன். அந்த படங்களோட பேர் சொல்றேன். உங்களுக்கு வந்து அந்த படத்துல இருந்து உங்களால மறக்க முடியாத ஒரு சீன்ஸ் மட்டும் எங்களுக்கு வந்து ஓகே. ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து ஸ்டூடண்ட் நம்பர் 1 அந்த படத்துல. ஸ்டூடண்ட் நம்பர் 1ல வந்து எனக்கு இன்டர்வல் பிளாக் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஏன்னா அது கிட்டத்தட்ட வந்து அது தெலுங்கு படத்தோட ரீமேக். அது ஜூனியர் என்டிஆர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஹீரோவோட கேரக்டர் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு தப்பை தட்டி கேட்க போய் ஒரு மர்டர் பண்ணிடுவார் தெரியாமல். ஸோ அரெஸ்ட் ஆகிருப்பார். அப்படி இருந்து ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷனில் வந்து காலேஜில் வந்து படிச்சுட்டு போவார். ஸோ காலேஜில் இந்த ரேகிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ சைலண்ட்டாக போயிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ வந்து ஒரு இன்டர் பிளாக்ல தான் வந்து ரைஸ் ஆனார் அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட் இருக்கும். அது வந்து அந்த இன்டர் பிளாக் ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் அந்த சீன் வந்து நீங்க தெலுங்குல பார்க்கும்போது இன்னும் பெட்டர். ஏன்னா ஜூனியர் என்டிஆர் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். நம்ம அதுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் தாங்களே இப்படி கூறுகிறீர்கள்? ஆமா. ஓகே. வெற்றிவேல் சக்திவேல். வெற்றிவேல் சக்திவேல் அந்த மீன் குழம்பு காமெடி. ஆமா ஆமா. அது ஆக்சுவலா உண்மையிலேயே வந்து சமைச்சு வச்சிருந்தாங்களா அந்த மீன் குழம்பு? ஆமா சமைச்சு வச்சிருந்தாங்க. யாரு சமைச்சாங்க அது? அது ஞாபகம் இல்ல. அது வந்து 20 வருஷம் பக்கம் ஆகுது அந்த இது. ஓகே. நேத்து வச்சு மீன் குழம்பே வந்து நம்ம நாங்க வீட்ல என்ன பண்றோம்? சொல்லலாம். நீங்க நடிச்சு வேணா 20 வருஷம் இருக்கு. நாங்க இப்பயே உட்கார்ந்து காமெடியை பார்த்துட்டு இருக்கிறோம்ல. அது வந்து நல்ல ஒரு கதையை கேட்கும் போது ரொம்ப ஒரு ஃபன்னா இருந்த ஒரு சீன் அது. அண்ட் வடிவேல் சாரோட ஒர்க் பண்ணும்போது அந்த சீன் மட்டும் இல்லை, ஓவராலாவே வந்து அவரோட இம்ப்ரவைசேஷன், மானிட்டர்ல ஒண்ணு பண்ணுவார், டேக்ல வேற ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணுவார். அந்த சீன்ஸ் ஏதாவது ஞாபகம் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது வந்து நிறைய இருக்கு அந்த மாதிரி. எனக்கு குறிப்பிட்ட இன்சிடென்ட் ஞாபகம் வரல. ஓகே. ஸோ எப்பவுமே அலர்ட்டா ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அலர்ட்டாவே இருக்கணும். ஓகே. ஆமா. எப்ப என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. ஆமா ஆமா ஆமா. ஸோ நம்மளும் இம்ப்ரவைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அப்பா இருந்தோம். அப்பா ஏன்னா அப்பா ஒரு பக்கம், வடிவேல் சார் ஒரு பக்கம், அவங்க ரெண்டு மேடம் இவங்க எல்லாரும் பெரிய லெஜெண்ட் வந்து பண்ணிட்டு ஆமா. இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த என்ன சொல்றது, அது ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி நினைச்சுக்கலாம் நம்மளுக்கு. இன்டர்ன்ஷிப்பா? ஆமா. அது கரெக்டான வார்த்தை, தப்பான வார்த்தை? கரெக்டான வார்த்தை. எனக்கு இப்ப யோசிக்க முடியல. ஆமால. ஜோர்ல வந்து அந்த தியேட்டர் காமெடி நல்லா இருக்கும். ஓகே. தியேட்டருக்கு வந்து ஹீரோயின் வந்திருப்பாங்க. நான் அவங்கள போய் கலாய்ப்பேன். அப்ப அவங்க வந்து தியேட்டர் ஓனர் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்பாட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்பா நான் ஃபாதர் சனுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது 2 பேரும் அங்க டிராமா பண்ணுவோம். இதை பார்த்து வடிவேல் சார் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணுவாரு. அந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்ச சீன். ஓகே. கோவை பிரதர்ஸ். இது வந்து கோவை பிரதர்ஸ்ல இந்த கிரிக்கெட் காமெடி. ஆமா ஆமா ஆமா. சார் தூங்குறா சார். இன்னையில இருந்து சங்கிலியில கங்குலி அப்படின்னு பாருல, அதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அது மீம்ஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? இப்பயும் வந்து கிரிக்கெட் விளையாட யாராவது போனானுங்கன்னா, ஆமா. ஏன்டா ஒன்னும் தூங்குற இல்ல தூர் வர்ற டயலாக்லாம் யூஸ் பண்றாங்க. அந்த கிரிக்கெட் டீம் வந்து செலக்ட் பண்ணி
அந்த ஆர்டிஸ்ட் எப்படி இவங்க தான் வேணும் எப்படி செலக்ட் பண்ணாங்க, எப்படி பண்ணீங்க ஆக்சுவலா? அது டைரக்டரோட Director. ஆக்சுவலா அந்த சீன் வந்து ஃபர்ஸ்ட் கதை சொல்லும்போது அந்த சீன் இல்ல. ஓகே. திடீர்னு இம்ப்ரோவைஸ் பண்ணி சரி செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு விஷயம் ஒன்று தேவைப்படுது. ஃபிளாஷ்பேக் ஏன்னா படத்துல ஒரு ஓப்பனிங் அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக் ஒன்று போகும். ஓகே. ஃபிளாஷ்பேக்ல வந்து காமெடி பத்தலைங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும்போது வந்து இப்படி ஒரு ட்ராக் பண்ணலாம்னு சொல்லி ஷூட்டிங் போறதுக்கு 2-3 நாள் முன்னாடி தான் டிசைட் பண்ணி பண்ணாங்க. அப்படியா? ஆமா 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 பட் அது அந்த ஸ்பாட்ல இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து போயிட்டு இருந்தாங்களா? ஆமா 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 எனக்கு அந்த கடைசியா வந்து கேட்போம். வடிவேல் சாருக்கு வந்து அந்த ஒரு மேலெல்லாம் வந்து நொறையா இருக்கும்ல, ஆமா அது என்ன ஸ்ப்ரே? அது 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 ஸ்பாட்ல பார்க்கும்போது எப்படி இருந்தது? அது தெரியல brother. என்ன என்ன பூசினாங்கன்னு தெரியல. ஆனா ஏதோ ஸ்ப்ரே ஸ்ப்ரே நுரையா வர்றதா நுரையா சர்ஃப் எக்ஸல் மாதிரி ஏதோ நினைக்கிறேன். ஓகே. நாய்கள் ஜாக்கிரதை. நாய்கள் ஜாக்கிரதையில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் அஃப்கோர்ஸ் கிளைமேக்ஸ் வந்து அந்த அந்த ஹீரோயினை தேடி கடைசி வரைக்கும் ஹீரோயினை வந்து உயிரோட புதைச்சிருப்பாங்க. ஸோ அந்த டாக் வந்து எங்கன்னு கண்டுபிடிச்சா அந்த இடத்துல ஒரு எக்ஸ் மார்க் பண்ணும். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் வந்து கதை கேட்கும் போதும் படமா பார்க்கும் போதும் ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்டாக இருந்தது. ஊருக்குள்ள இப்போ வந்து நிறைய பேர் நாய் வாங்குற நாய் வளர்க்குற அந்த எண்ணிக்கை கூடி இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். அப்படியா? ஆமா. ஓகே. நாய்கள் இல்ல, ஜாக்கிரதை அந்த பர்டிகுலர் பிரீடு வந்து அந்த படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய ஆமா. பேர் வாங்க ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து ஆரம்பிச்சாங்க. அதிகமா வந்து பெல்ஜியன் பெல்ஜியம் ஷெப்பர்ட் ஷெப்பர்ட். டாக் வந்து நிறைய பேர் வாங்குனாங்கன்னு சொல்லுவாங்க. பட் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த டாகை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க ஆமா படம் அது செம்ம கடி. நானே படம் நடிக்கும்போது நிறைய கடி வாங்கி நடிச்சேன் அதுக்கு. கடி வாங்குனீங்களா? என்ன ஆமா சொல்றீங்க? ஆமா ஏன்னா அது மிலிட்டரிக்கு இது சிஆர்பிஎஃப்க்கு ட்ரெயின் பண்ணப்பட்ட டாக் அது. ஓகே. பட் ஸோ சிஆர்பிஎஃப் டாகுங்கும் போது வந்து அது என்னதான் அஃபெக்ஷன்டா இருந்தாலும் சில கமாண்ட்ஸ் கேட்டா அது வந்து கடிக்கும். ஸோ டைரக்டர் கேமரால ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னா ஆக்ஷன் கேட்டா கடிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ என்ன சொல்றீங்க? நான் கிட்டத்தட்ட 13 கடி வாங்கி தான் நடிச்சேன். ஷூட்டிங் போகும்போது உள்ள பேடு ஈடு எல்லாம் உள்ள வச்சு செட் பண்ணி தான் போவோம். உண்மையிலேயே அப்புறம் ஆமா, 13 ஆமா. கடி வாங்கிருக்கீங்களா? ஆமா, அப்ப 13 ஆனா கடி ஒரு தடவை கடி வாங்கிட்டோம்னா பயம் இருக்குமே, ஐயோ இவன் கடிச்சு தொலைஞ்சிருவானே என்ன அப்படின்னு. பண்ற சொந்த படமா போச்சு. நம்மளுக்கு அப்புறம் கம்பேக் தேவைப்பட்டது. ஓகே. நான் என்ன மனுஷன் யாரு கிடைச்சாலும் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுவும் இல்லாம சிபி வந்து ஆக்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நியூயார்க்ல போய் ஆமா ஆமா படிச்சுட்டும் வந்திருக்காரு. ஆமா. அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் தான் நாய்கள் நாய்கள் ஜாக்கிரதை. ஜாக்கிரதை ஆமா வந்து. நாணயம்க்கு அப்புறம் போனேன். நாய்கள் ஜாக்கிரதை வந்து அந்த ட்ரைனிங் அப்படின்றது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க டெஃபரெண்டா முக்கியம் தான். முக்கியம் தான். ஏன்னா இப்ப நான் வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 1 பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷாப் அருணாச்சலம்னு ஒரு ப்ரொஃபசர் வந்து ட்ரெயின் பண்ணாரு. Okay. பட் அது வந்து பத்தல. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பயிற்சியில கத்துக்கிட்டதை விட நடிச்சு கத்துக்கிட்டது தான் அதிகம். எனக்கு யூஎஸ் போயிட்டு வந்தது அஃப்கோர்ஸ் எனக்கு ஆக்டிங்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுங்கிறத தாண்டி எனக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷரா இந்த ராஜா வீட்டு கட்டுக்குட்டி மாதிரி நான் வந்து எங்கேயுமே தனியா அந்த மாதிரிலாம் போனது கிடையாது. நான் அப்பா பொத்தி பொத்தின்னு இல்ல. அந்த சில பேர் இந்த ஹையர் ஸ்டடீஸ்லாம் அப்ராட்லாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி நான் எதுவுமே போகல. ஸோ இது வந்து அந்த வகையில எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. போய் தனியா இருந்து நம்மளே சமையல் பண்ணி சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் அதுல. நீங்களே சமையல் பண்ணி தான் சாப்பிட்டு அப்படிதான் இருந்தீங்களா? நான் சமையல் பண்ண நான் என்ன தவிர வேற யாரும் சாப்பிட முடியும். அப்படி கொஞ்ச நாள் ஒரு 3 months கோர்ஸ் ஒன்று பண்ணேன். ஓகே. அது மேபி மறைமுகமா நாய்கள் ஜாக்கிரதைக்கு அப்புறம் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட அந்த புல்லிங் வந்து எல்லா ஸ்டாருக்கும் வந்து எல்லா ஹீரோஸுக்கும் பிடிக்க முடியாது. பட் நீங்க ஆரம்பத்துல இருந்து பண்ண படங்கள்ல அப்பா கூட நடிக்கும் போது அதெல்லாம் நாங்க வந்து பார்த்துருக்கோம். அஃப்கோர்ஸ் இல்ல இப்ப நாய்கள் ஜாக்கிரதை நீங்க த்ரில்லர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட வந்து அதுல வந்து அந்த டாகோட பண்ற அந்த ஃபன் பண்ற போர்ஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். நான் சொன்ன அவுட் அண்ட் அவுட் இப்ப நான் போய் ஒரு பஞ்ச் டயலாக் பேசுறது ஒரு 100 பேர் அடிக்கிறது அது வந்து இப்போ அது பண்ணா பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஃபீல். மேபி இருக்கலாம் நல்ல கண்டென்ட் அமைஞ்சு வரும்போது அதுக்காக நம்ம மெனக்கிட்டு பண்றதுதான் பண்ணலாம். பட் தெரியல அது வந்து டைரக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணணும். கரெக்ட். அதே மாதிரி நீங்க உங்க ஹைட் இப்ப ஒரு ஹீரோ வந்து நம்ம நம்ம உட்காந்து கதை பண்ண முடியாது. ஸோ அவங்க சொல்றது நம்ம பெஸ்டா சூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இப்போ அதுல வந்து கன்வின்சிங்கா ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபிலிம் என்னை வச்சு பண்ணா கன்வின்சிங்கா இருக்கும்னு அந்த டைரக்டரும் ஃபீல் பண்ணாருன்னா பண்றதுல தப்பு இல்லை. ஸோ உங்கள்ட்ட இந்த கொஸ்டின் கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துல இருந்து அப்பா கூட டிராவல் பண்றீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து சினிமா அப்படின்ற உங்களை சுற்றி தான் இருக்கு. ஏன்னா நீங்க அப்பா கூட ஷூட்டிங் ஸ்பாட் போயிருப்பீங்க, அப்புறம் தியேட்டர்ல பார்த்துருப்பீங்க. இது மாதிரி போகும்போது உங்களுக்கு இப்போ இருக்க சினிமாவோட சேஞ்சஸ் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? அது நம்ம சினிமாக்குள்ளேயே இருக்கிறதுனால வந்து இப்போ எனக்கு வந்து சினிமா தவிர வேற எதுவும் பெருசா தெரியாது. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது வந்து நம்மளுக்கு அந்த ட்ரெண்டோட டிரான்சிஷன் தெரியும். அண்ட் இப்போ கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் நிறைய வருதுங்கிறது அதுக்கு முன்னாடி நான் வந்து லீலையே ஸ்டார்ட் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி. ஸோ எனக்கு அது வந்து அந்த அடாப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியா இருந்தது.
ஓகே. அது நீங்க எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே நமக்கும் சேஃப்டியா இருக்கு. ஆமா. ஓகே. ஆமா. அண்ட் மெயினா வந்து உங்களையும் வந்து இன்னொரு ஒரு ஸ்டாரையும் வந்து இவங்க 2 பேர் படம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ! யாரு அப்படின்னு சொல்லி கணிக்க முடியுதா உங்களால? நானும் இன்னொரு ஸ்டாருமா? ஆமா. நீங்களும் ஒரு ஸ்டாரும். அவரும் இதே மாரி த்ரில்லர் தான் எடுப்பாரு. வித்தியாசமான கதை தான் எடுப்பாரு. யாருன்னு நினைக்கிறீங்க? நல்ல த்ரில்லர் வித்தியாசமா சூஸ் பண்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்கள மாரியே ஹைட் அவரு. அருள்நிதி. அவரே தான். ஓகே, ஓகே, ஓகே. ஆமா, அஃப்கோர்ஸ் அவரதும் பார்த்தீங்கன்னா வந்து தேஜாவு, டைரி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாரு அந்த படங்கள்லாம். டிமாண்டி காலனி. டிமாண்டி காலனி நெறையா ஆமா. நல்ல படங்கள் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் நல்லா இருக்கும். ஓகே. அதாவது ஆமா. அந்த மாரி கம்பேரிசன் சொல்ல சேர்ந்து மக்கள் நடிக்கிற ஆடியன்ஸ் மாரி. பாக்குறாங்க. ஆமா, ஓகே ஆமா. இவங்க 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கும் ட்ராக்க புடிச்சு போயிட்டு இருக்காங்கல்ல ஓகே, அப்படின்னு ஓகே, சொல்லிட்டு. ஓகே. அத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது நல்ல நல்ல விஷயம் தானே. இப்ப நம்மள மாரியே இன்னொரு ஹீரோ அத சூஸ் பண்ணி பண்றாரு அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் தான். நான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம், ம். அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு லுக் வந்து நல்லா இருக்கும் அவர்கிட்ட. இல்ல? ஆமா, ஸோ ஆமாமா. ஸோ ஒரு ஆடியன்ஸ் ஒரு படத்துக்கு வரும்போது எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு இந்த படத்துல இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வராங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு. ஆனா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது த்ரில்லர் ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது இருக்கு. ஆனா எங்களால கதை எதையுமே கணிக்க முடியவில்லை. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபேக்டர் வந்து உள்ள எங்களுக்கு எப்படி என்ன அதான் சார் மொத்த வச்சிருக்கீங்க? கதையும் சொல்லிட்டோம். எஸ். இப்ப நீங்க சொன்னதுதான். ம். நீங்க இப்ப எங்கள்ட்ட ஒரு சவாலா ஒண்ணு எதிர்பார்க்கறீங்க. எஸ். எல்லா கதையும் சொல்லிட்டீங்க. என்ன தர மீது எனக்கு சொல்ல போறீங்கன்னு அப்படி எனக்கு கேட்கலைங்கய்யா. இல்ல நீங்க இப்ப நீங்க வர்றது அதான். இப்ப நாங்க ட்ரெய்லர்ல மொத்த கதையும் சொல்லியிருக்கோம். ம், ம். ஆனா ஏதோ ஒரு விஷயம் இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, அப்படி என்னதான் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. அது கண்டிப்பா அது இருக்குங்கிற நம்பிக்கையில தான் நாங்க மொத்த கதையும் சொல்றோம். இது ஓகே. சாருமே நானுமே பேசிக்கிட்டோம். சார் நம்ம மொத்தமும் சொல்லணுமா அப்படிங்கும்போது சாரும் வந்து ஏன் நீங்க சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த ட்ரெய்லரை நாங்க இப்படி விட்டோம். ஓகே. கதையை ஆனா அது இப்படி ஃபர்ஸ்ட் இருக்கு. ஒரு ட்ரெய்லர் விட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரெய்லர் பண்ணும்போது ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ஜனவரி வெளியிடும் ஆமா. போட்டு விட்டுருப்போம். அப்ப ம், ம். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆமா. ஆகிற பிளான் இருந்தது. அப்போ சில ரீசன்ஸ்னால பொங்கலுக்கு வர முடியல. இப்போ வந்து ஏப்ரல்ல வருதுங்கும் போது சரி இன்னொரு ட்ரெய்லர் நமக்கு கண்டிப்பா தேவை. டேட் போட்டு விடணுங்கும் போது எதை காட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஓகே. எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணலாம், ஸ்கிரிப்ட் வந்து ஸ்பாய்லர்ஸ் வந்துராம இருக்கணும்னு ம், சொல்லிட்டு. ம், ம். பட் அதுவும் நீட்டா பண்ணிட்டாரு. அண்ட் மெயினா வந்து என்னன்னா, இப்ப ஒரு டைரக்டரா இருக்கட்டும், ஒரு ஆக்டரா இருக்கட்டும், அந்த டீமே வந்து மொத்தமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபோர்ட்ஸ் போட்டு தான் ஒரு படத்த வந்து வெளிய கொண்டு வராங்க. ஆமா. இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி படம் வந்து ஆமாங்க. நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பார்த்தா ஓடிடில இல்லாம நெறைய பைரசில பைரசி வெளிய வந்து அது ரொம்ப ஒரு வந்துட்டு இருக்கு. சேடான ஒரு விஷயம். அது எஸ். வந்து மாறணும். அது என்ன பண்ணாலும் அது வந்து குறைக்க முடியல. அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது? டெஃபினட்டா ஏன்னா இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாம ஒரு என்டையர் இண்டஸ்ட்ரியே வந்து ம். பாதிக்கப்படுது. இப்போ ஒரு குட் பேட் அக்லி மாரி ஒரு பெரிய படம் வந்து பெரிய விலை கொடுத்து எல்லாரும் வாங்கியிருப்பாங்க ம், ம். விநியோகஸ்தர்கள்லாம். அப்படி இருக்கும்போது தியேட்டர்ல போய் பார்த்து ரெவென்யூ ஜெனரேட் ஆகுறதுங்கிறது வந்து என்ன இருந்தாலும் வந்து அவங்க படத்துக்கு ஒரு பெரிய வசூல் வந்துரும். அது ம், வேற ம். விஷயம். பட் ஈவன் தென் அத வந்து ஒரு செக்டர் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இல்லீகலா அதுல பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து அத ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியலையேன்னு நினைக்கும்போது ஒரு வருத்தம் இருக்குது. ஓகே. ஆமா. ஸோ ஃபைனலி 10 ஹவர்ஸ் அப்படின்ற இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது, நீங்க சொன்ன மாரி ரொம்ப த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஜானர் வந்து எங்களுக்கு வந்து தெரியுது. நாங்க வந்து சிபி அவர்கள எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சிருப்போம்ல. அது கண்டிப்பா வந்து இந்த படத்துல வந்து நல்லபடியா எல்லாருக்கும் பாசிட்டிவா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச். அதே மாரி இந்த படத்த பத்தி நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்ப குடுத்ததுக்கு உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படம் வந்து ஏப்ரல் 18th தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ல இந்த படத்த பாருங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.